வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க கட்டுடாத தேகம் தம்பி தடதடக்கும் மேகம் மருது கைய வீசி நடந்தா எதிர்காத்து கூட கிளியும் வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க கடல் தேசம் அனைத்தும் தாண்டி அழியாத புகழாக வாழும் பாண்டி ஆகார சுதியாக உரிமை போரில் தயராமல் நடைபோட்ட மருது பாண்டி காளையார் கோயிலவுக பேரு சொல்லும் கருங்காற்று காத்து அவுக மூச்ச கிள்ளும் சிவகங்க முயலும் கூட புளிய கொள்ளும் சிறுமுள்ளு வாளாகி பகைய வெள்ளும் தாய போல நல்ல மனசு கொண்டவுக தர்மம் காத்து நல்லா ஆட்சி செஞ்சவுக ஒன்னா ரெண்டா என்னான்னு சொல்ல சொல்ல வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க வீரத்தின் மலையாக நின்ற பாண்டி பாசத்தில் மலையாக செஞ்சவுக பரணி பார்வ தூண்டும் வாழ்க்கை வாழ்ந்தவுக அவுக பெருமை தீராது அண்ணே அண்ணே வெட்டருவா மீச அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க கட்டுடாத தேகம் தம்பி தடதடக்கும் மேகம் மருது கைய வீசி நடந்தா எதிர்காத்து கூட அண்ணே வேலு கம்பு பார்வு 8 வச்சு நடந்தா மருது ஏறி வரும் வேங்க அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க அண்ணே வாசனம் உள்ள சொத்து பத்து
ஹலோ ஹலோ இந்த விசில் அடிச்சிட்டேன். விசில் அடிக்கணும் அப்படித்தான். எக்கோ கொஞ்சம் எக்கோ. அனுசியா எட்டுநாளி புதூர் மைசெட்டு சூப்பர் சிங்கம். அது ஏதோ ஒரு கிரிங் லாங்கு. அவன் காலாட்டியான் பெரிய சேட்டு மை மாதிரி. அண்ணே சொல்லுதே என் தம்பி கேட்குறானா அந்த வெதரில் பருவா ஏற்றுங்க ப்ரோ, இன்னொரு ஏற்றுங்க ப்ரோ. கேட்க மாட்டேங்க தங்கம். ஹலோ 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 வீதி இவர் புடுங்குற உனக்கு ஃபேன்லாம் வச்சுக்கிறார் மயிர். ஏற்கனவே இங்கே நாடகம் நல்ல வாயில. ஹலோ சாமி வணங்குறேன். சொன்ன சொல்லு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை எங்கள் அப்பத்தாவுக்கு 30 சொல்லலை. அதனால சாமியை வந்து வேற மாதிரி எங்கள் ஐயா வச்சு கூப்பிடணும். பொறுமையா அரும்பு குறையாது இந்த கல்லணையில உள்ள சாமி ஒரு அட்டம் சொல்லிக்காதும்பு. எங்க முப்பாட்டின் காலத்தில புடிச்சு வச்ச புடி மண்ணு மறுமாடா பாடா அருவா புடியருவா எங்க கருப்பே ஆர்ப்பரிக்கு கீநாட்டு வீச்சருவா. ஓடி வாடா. எந்த மடை உனக்கு உகந்த மடை? என் ராம நாட்டு பெரிய கருப்பு. கொஞ்ச நேரம் 18ஆம் படி கருப்பை கூட்டிக்கிட்டு இந்த முனியாண்டி இந்த அழகனாச்சி அம்மனை இந்த கூட்டத்தில் மக்களை காக்க கொஞ்ச நேரம் புறம் போடு என் சாமி. ஓடி வாடா. அன்னை தந்தைதான் வணங்கியே
மாப்பிள்ளை தான், சொந்த மாப்பிள்ளை. ஆனால் அடி பிரிச்சு சொந்த அடியா? பகலில் அடிப்பியா சீமக்கரவில் போய்? ஏன் முண்டை விறகு வெட்டும் போது அரிக்கி விட மாட்டாங்க? என்னடா என்ன சொல்ற? பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான எங்களை தாய் தகப்பன் போல வளர்த்த மூத்த அண்ணன்களே, என்னுடைய இளைய தம்பிகளே, எங்களை எல்லாம் எத்தனை சேட்டை பண்ணனாலும் பொறுத்து கொண்டு எங்களுக்காக கஞ்சி தண்ணி காய்ச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, விசில் வரக்கூடிய மை செட்டுக்காரர்களே, அனுஜியா ஒளி தம்பி இன்னும் குறைச்சிருப்பா, ஏத்து தம்பி, கொஞ்சம் ஏத்து தம்பி, என்னத்தை ஏத்தவா? எது எப்படி இருந்தாலும் உலகத்திலே தமிழன் என்று சொன்னாலே எந்த நாட்டிலையும் என் தமிழனுக்கு மதிப்பு உண்டு. காரணம், என் தமிழை என்னைக்குமே வீரத்திலையும் பாசத்திலையும் குறைய மாட்டேன். கை தட்டன இந்த அகராதி மயிரா இருக்கிறதுனால தானே எல்லா பேரும் நம்மளை இலக்கராம பேசுறாங்க. இதில் 2 பேர் நினைப்பேன், இவன் இந்த மசருக்கு நம்ம கை தட்டுவோமாக்க, அவன் கொடுத்த காசுக்கு நடிச்சிட்டு போவோம்னு நினைப்பேன். தம்பி நீ பேசவே கூடாது, இரு தம்பி. அண்ணன் என்ன பிராண்ட் அடிச்ச? ஒரே ஒரு விஷயம், பெரியவங்களும் வீட்டில் இருக்க தாய்மாரில் தான் நித்தனத்தான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து தீய பழக்கத்துக்கு அடிமையாகிற வேணாம். பிரிப்பேடு கேம் விளையாடுங்க பாய். அது விளையாண்டா வருஷத்துக்கு 1.4 கோடி ஏறுதான். நேற்றே நியூஸில் பார்த்தேன். ஏன்னா நெசமாவா? தம்பி செருப்புட்டு அடிச்சு புரியும் ஒன்னே. அவங்க திருத்துறது சொல்லிக்கிட்டு இருந்தா ஏறுதுன்னா ஓமாவா? பெத்ததாய் தேப்பேன் படுற கஷ்டத்தை எந்த பிள்ளை உணர்றானா அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான்டா. அவங்க தாண்டா செல்லே வாங்கி கொடுக்குறாங்க பீப்பர் வாழ சொல்லி. அப்போ அவங்கள வெதரில் கட்டி தாய் தேப்பன் மேலே தான் குற்றம் இருக்கு. இங்கே மயன் ஒரு அழுதுட்டு எது பண்ணுவேன், அப்பா செல்லு விடுப்பா, நான் பள்ளிக்கூடம் போப்பாளன்னா ஏன் செல்ல நீ வச்சுக்கடா, அப்பா விரல சூம்பிடுத்துறேன். அந்த செல்லிலே நல்லது பார்த்தா அவன் அறிவாளி. பார்க்கிறானே ஓஸ் நீக்குறக்காரங்க வர்றாங்க, ஸ்பின் பவுலிங், லென்த் பிட்ச், போரும் த ட்ரில், கிளீன் போல்டு. வெற்றிக்கார இப்ப நெஞ்சில மிதி வாங்கி போறேன். தம்பி நீ பேசாம இருப்பா. இது யாருப்பா? அவன் பையனா? இந்த முன்னாடி இருக்க அண்ணன் பேசாம இருந்தேன், ஏற்கனவே இங்க கடுப்புல இருக்கேன். அப்போ கொஞ்சம் சார் மை செட்டு, இந்த மை செட்டை நிறையா சந்திச்சிருக்கேன்டா. அனுசியா 8 நாள் புது தானப்பா. ஏதோ ஒன்று இதாக இருக்குது, இந்த வயரை பூரா லேசாக பிடுங்கிட்டு சொல்லுவலாமா? அன்னைக்கு ஒரு மை செட்டுக்காரன்ட்ட ஏதோ குறையா இருக்குன்னே டான்ஸ் பாடத்தில் ஏறிட்டேன், பீசு போயிருச்சான். அவ்வளோ அறிவாளி இருக்கேன், கரண்ட் வருது. இன்னைக்கு எல்லா தொழிலுமே சாதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா இளைஞர்கள் தான். என் தம்பி அப்படித்தான். சிரிக்கவே மாட்டேப்பா, என்னப்பா நக்கல் பண்றியா? என்ன சொன்னாலும் தான் அப்படி சிரிக்கக்கூடாது மிஸ்டர், நாட்டு வாத்து முண்டை. குறிப்பாக இந்த கல்லணை கிராமத்தாரர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, கல்லணை கிராமத்துக்கு வெளியூர்ல இருந்து வந்தாங்க பாருங்க என்னுடைய அண்ணன் தம்பி. இதுதான் இந்த மண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறேன். நான் அவங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். உள்ளூருக்காரர் லேஜா கஞ்சியை குடிச்சுட்டு கிழிஞ்ச வாயை விரிச்சுட்டு நீங்கள் உட்காந்துருவேன். வெளியூர் வந்து வர்ற ஆளுக்கு அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். ஒவ்வொரு ஆளுக்கு தலைக்கு 500 ரூபா செலவழிச்சாத்தே வர முடியும். கோட்ரு 200, கப்பு சைடிஸு, ஓசி வண்டி, அதில் ஓனர் கண்டாலி மையம் நடுவில் உட்காந்துக்கிருவேன். நம்ம ஓசியில் வர்றதுனால இண்டிகேட்ரு, இன்னும் இடம் கிடைக்கலன்னா கெந்தி ஓடியாருவாங்க. நெசமா தாப்பா, ஓசியில் மட்டும் வண்டிகள் ரொம்ப இதெல்லாம் பண்ணுவேன். மச்சான் அவங்க வண்டி எடுத்துகிட்டு காரியா வட்டி வரைக்கும் போயிட்டு வரேன் மச்சான். பிரேக்கு நிற்காதியா? பிரேக்கு நிற்காது. ஸ்டார்ட் பண்ணும்போது எருத்து அடிக்கும். ஆமாம், இந்த வண்டியை எனக்கு தான் ஓட்ட தெரியும், நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒன் சைடாக இழுக்க முடிவேன். அதையும் இந்த திமிர் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, போட்ட சரக்கு எடுத்துகிட்டு போய் கடைசியில் மொத்தமாக குடும்பத்தை ஆஸ்பத்திரிக்கு இழுத்துருவாங்க. என் தம்பிகளெல்லாம் நான் இங்கே உட்காந்துட்டு பார்த்தேன். ஒவ்வொரு தம்பிகளும் உண்மையிலே தலை அஜித் சார் என்ன ரேஸ் ஓட்டுறாரு, இவங்கிட்ட வந்து கற்றுக்கிறணும். நான் சேரை போட்டு உட்காந்து டர்ன்னு பிடிச்சு திரும்பி பார்க்குறேன், அங்கே போயிட்டேன் கட் அவுட்டில் போய் ஒரு ரவுண்ட் அடித்தேன். இதில் பெத்ததாய் தேப்பன் சொல்கிறது, என் மையன் மூத்த மாதிரி வண்டி ஓட்ட முடியாது, பயங்கரமாக ஓட்டுவேன். அன்றைக்கி ஆரியா வீட்டில்
ஆயூருக்கு நேரம் கிராஸ் பண்ணும்போது பைபாஸில் லாரி ஒட்டி வருது, அப்படியே தப்பிச்சிட்டானப்பா. 2 வீலுக்கு நடுவில் ஓய் அப்போ நிற்கிற சிங்க மாதிரி. இது பெருமையாக்க பெருமை மஜரா. அன்னைக்கு ஒரு கேதத்தில் பார்த்தேன், பெத்ததாயி மயம் விபத்தில் இறந்துட்டாப்பா, அது ஒப்பு வச்சு அழுகுது. இன்னைக்கு ஏன் ஜாமி மாறி எவனை வண்டி ஓட்ட முடியாது, 2 கையை விட்டு ஓட்டுவானே என் மகன், இன்னைக்கு எங்களை கையை விட்டு போயிட்டானே, அதுக்கு என்ன செய்ய நக்கு. அப்படி சிரிப்புக்கல்ல ப்ரோ. இதுல தண்ணி அடிச்சா வாட வரும்னு என் தம்பிகளெல்லாம் ஆக சிறந்த படைப்பாளிகள் இவன்கள். தண்ணி அடிச்சா மொத்த வாடையை வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கணேஷ் போயில போடுறானே. கணேஷ் போயில போட்டா உடம்பு புளுத்திக்கிட்டு தெரியும், இப்படி தெரியும். அதையும் மறப்பதற்கு வைத்தானே பூலிப்பு. ஏவுகணை நாயகன் மட்டும் இப்ப இருந்திருந்தா கருத்து சொல்லும் போது அப்துல் கலாம் ஐயா விறுவிறுன்னு மேடை ஏறி என்னைய செருப்பிட்டு அடிச்சிருப்பார். வீட்டுக்கு போடான். எதுக்கு செருப்பிட்டு அடிக்கிறது கைதட்டியா, இல்லை எதுக்கு வந்தேன்னு நினைச்சு கைதட்டியா? இந்த தமிழுடைய பழக்கமே அதான். ஒரு இடத்துல சரியான கூட்டமா இருந்துச்சுன்னா அங்கே போய் எல்லாரும் விலக்கிட்டு பார்ப்பேன். பார்த்தா கடைசியில் ஆமை செத்து கிடக்கும். ஆமையா தம்பி, நீங்க எல்லாம் படிச்சு ராணுவ அதிகாரியா, காவல்துறை அதிகாரியா, பெரிய பெரிய அதிகாரியா அந்த கல்யாண மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும்ப்பா. என்னத்த அவங்க நினைக்கிறாங்க, வேலை கூதிய பாடுறா, என்ன கொடுத்தாங்களோ நாடகத்தை கொடுத்தா நடிச்சுட்டு போ, எங்களை எதுவும் பண்ணக்கூடாது, உன்னை கொண்டே வரும்ன்றேன். ஏன் தம்பியே, எனக்கு ஆதங்க இருக்கு. என்ன சொல்ல, என்கிட்ட போட்டோ எடுத்துட்டு என்கிட்ட கேட்குறேன், என்னை போயிலது வச்சிருக்கேன். நான் சொல்லிட்டேன், நான் இன்னும் இனிமேல் வீட்டிலேயே தயாரிச்சிடுறேன்ட்டேன். நேர்மையாக உள்ள தொழிலுக்கு இங்கே வேலை கிடையாது. ஒரு கடையில் போட்டிருக்குவாங்க, இங்கே தூய்மையாக மிக சுத்தமான சைவ உணவும் வந்து சாப்பிட்டீங்கன்னா ஜீரண சக்தி உண்டுன்னு போட்டிருப்பாங்க. அங்கே எவனும் போக மாட்டேன். பிளாக்கில் சீமக்கரோ தூரில் உட்காந்து வெளியே இருந்த ஆயா கிடக்காங்கன்னு உட்காந்துருப்பேன். அங்கே பார்த்தா கிடமாடு மாதிரி போவாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தா தூர்கட்டே இருக்காது, பிடிக்கிட்டு போயிடுவாங்க. பிளாக்கில் சரக்கு ஓட்டுறது ரொம்ப இதுப்பா. அதை ஈஸியாக நம்ம ஆளு விசாரிச்சிடலாம். அண்ணே எங்கேனே சரக்கு ஓட்டுறது அவரு அப்படியா சொல்லுவேன். எனக்கு ஒரு கட்டிங் கொடுக்கணும். நேராக போங்க, அந்த தண்ணி டேங்கி நேராக ஒரு கருவை தெரியுதா, அந்த கருவுக்கு நேராக கீழே இறங்கினீங்கன்னா ஒரு அட்டை கிடக்கும். அந்த அட்டைக்குள்ளே பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருப்பேன்னு அவன் ஓட்டுருவேன். ஆல்ரெடி சரக்கை போட்டு வாங்கண்ணே. காவல்துறை அதிகாரி ஐயா எவ்வளோதான் கட்டுப்படுத்த முடியும்? அவங்க பணியை அவங்க கரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் மக்கள் நம்ம தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தவறு செய்கிறவர் பார்த்து திருந்த வேண்டும். ஆனால் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டி என் தாய்மார்கள் தான். இந்த தமிழச்சி மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளையும் கிடையாது. நீங்கள் எந்த கேரளாவாதா இல்லை, உங்களுக்கு நீங்களே திரும்பி பார்த்துக்கலாம். நம்ம தமிழச்சின்றானே என்னன்ட்டு. தமிழச்சின்னா சிலிண்டரில் வர்ற ஒரு கப்ளிங். அது கை தட்டுங்க, உங்களைத்தான் சொல்கிறேன் பெருமையா. கை தட்டுங்க தான், அப்படி தட்டுங்க. இந்த திமிரு ரப்புக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. இந்த திமிரு தானே ஆகாது. ஆம்பளை பாப்பு சித்தப்பு தலை, அது கூட உனக்கு தேவை கிடையாது. நீ முண்டமா தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனால் லேசா ஓசு வச்சிருப்பேன். அப்புறம் ஏன்னா வெளிநாட்டில் நான் சிங்கப்பூர்லாம் போயிருந்தேன். புரிஞ்சியும் பொண்டாட்டிக்கு சீரட்டு பற்ற வச்சு விடுவேன். ஓகே, பார்த்தா அங்கே உள்ள பொம்பளையெல்லாம் சிங்கப்பூரில் சட்டி பாடியோட எவன் ஆம்பளை எவன் பொம்பளைன்னு தெரியாது. அப்படித்தான் ஒரு ஆள்கிட்ட போய் என்ன இங்கிட்டு போகிற வழி இருக்கான்னு கேட்டேன். கேப் சுவாஃபன் பொம்பளை. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கு. ஆனால் என் வீர தமிழச்சிகள்கிட்ட இந்த தமிழ் மண்ணிலே என்ன சிறந்ததுன்னா வீரத்துக்கு அப்புறம் சமையல் தாயா. என் தாய்மார் கையில் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ சத்து இருக்கான். இப்போ எதுக்கு கை தட்டின? 4 மணிக்கெல்லாம் உலை வச்சு அப்படி புளி தடவை வச்சுருவேன். உன்னே எழுப்ப வேண்டியிருக்கு. இப்போ எந்திரிடி ஆனந்தி, காலை அமுக்குறியான் புரிஞ்சு, எந்திரிடி பிள்ளை ஆயிருந்த கிடக்கு. அவங்க உடனே ஈருடா ராகுல் நீ கிளீன் பண்ணிட்டு. பொம்பளையே குழந்தையில வேமா காலு கழுவ 5வது கப்பா கையில் கழுவ. நம்மால் அப்படி கிடையாது. மயனை கூட்டு போய் டேய் கண்டாளி மணி மோத்தா திரும்புடா அம்மா பிள்ளை வரந்துட்டேன் அம்மா நீ சும்மா இருக்கணும் ஓமயன் தானே திரும்புடா நொப்பம் திரும்ப ஓசை வச்சு அடிக்கிறேன்.
இங்கிட்டு ஒட்டி இருக்கடா கண்டாலி மண்ணே திரும்புடா. பெற்ற பிள்ளை ஆயிருந்தால் இங்கே நாகரிகம் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனா நம்மளை எல்லாம் தூக்கி வளர்த்தாங்களே தாய் தகப்பன் தான் அந்த உலகத்துல தெய்வம். கருத்து சொல்றதுக்கு இங்க வேலை இல்லை. இந்த கப்ளிங் ஓசுன்னு பேசு பூரா குதிச்சுக்கிட்டு தலைக்கு 100 ரூபா அம்பளிப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இந்த கல்லணையில வந்து வீரமான ஒரு ஊர். ஏன்னா 1 இன்ச்சு இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன் அண்ணன் தம்பி. புயலையை கொடுத்துவிட்டு 4 நாள் சொல்லி காமிக்கிறேன். அன்னைக்கு வாங்கின புயலைக்கு 1 ஓட்டு கொடு. ஏய் சொந்த அண்ணனை தூக்கி போட்டு அடிக்கிறாங்கப்பா, கத்துறேன். ஐயோ காப்பாத்தன தம்பி சேரில் உட்காந்துக்கிட்டே செல்லில் நோண்டிக்கிட்டே இருக்கேன். அடித்து முடிச்சோடனே ஊருக்கார வந்தா, கூட பிறந்த அண்ணனை போட்டு அடிக்கிறாங்க, ஏன்டா பிறகு தண்ணி பயமேனே என்னன்னு கூட கேட்காம அன்னைக்கு புயலை காட்டேன் தரமாட்டேன்றேன். அதுக்கு பாரு இந்த உலகம் அப்படி. ஆனால் தேடி வந்த நண்பனுக்காக தன் உயிரை தாகம் செய்த வம்சம்தான் இந்த அகமுடையார் வம்சம். சும்மா கிடையாது, வரலாறு இருக்கு. இன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் இப்படி ஒற்றுமையா இருக்குன்னு நினைச்சா கிடையாது. முக்குளத்தூருக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு நான் சொல்றேன். அதான் உண்மை. நீ பெருசு நான் பெருசுன்னா எல்லாம் நினைக்காது. இந்த வம்சத்துல பிறந்ததை நீங்க பெருசா நினைங்க. முத வளரி எரிஞ்ச வம்சமே இந்த வம்சம் தான். அது எங்க தூக்கி எரிஞ்சாலும் கைக்கு வருமா? இப்ப எரிய முடியுமா? அன்னைக்கு அப்படித்தான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் எரிஞ்சு அவன் கண்ணை காணா பிடிக்கணும்னு முண்டை மூக்கில் வெட்டி பிடிச்சி. அதுக்கு பயிற்சி தேவை. ஆனால் சின்ன மருது பெரிய மருது புகழை பாடிவிட்டு பிறகு வருகிறேன். ஓனர் வந்துட்டார், அனுஷியா மைசெட்டு ஓனர். அங்கே நாட ஆரம்பிச்சாச்சா? உன் அஸ்டண்ட்டை சொல்லி கொஞ்சம் கருணை காட்ட சொல்லுங்க, கொஞ்சம் மைக்கில் வாலி வைங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் நீ கோடீஸ்வரனாக இருக்குன்னு நான் தெருவில் தெரியணும். அப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு மதிப்பாடுறேன். அப்போ கொஞ்சம் ஏக்க வைங்க, என்ன வைங்க. அப்போ கும்புறே அல்லோ மருதர் ஒரு பாட்டை பாட போறேன், யானை கதை அல்ல. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? ஆங்கிலனை எதிர்த்து நின்ற தங்கரண்டு யாரு? எங்க அகமுடையார் வம்சத்திலே பிறந்தவர் கூறு. அகமுடையார் வம்சத்திலே பிறந்தவர் கூடு. வெள்ளையன அந்த ஆங்கிலனை எதிர்த்திட்ட தங்கரண்டு யாரு? எங்க அகமுடையார் வம்சத்திலே பிறந்தவர் கூறு. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? எங்க பெரிய மருது சின்ன மருது என்றுமே கூறு. காளையார் கோவிலையும் காளையார் கோவிலையும் காளையார் கோவிலையும் கட்டி வச்சதாரு? எங்க சேர்வார் குளத்தில் பிறந்திட்ட சின்ன மருது பேரு. சேர்வார் குளத்தில் பிறந்திட்ட சின்ன மருது பேரு. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. எங்க கல்லணையில் உள்ள எங்க சின்ன மருது பெரிய மருது பரிசுகள் கல்லண கிராமம். அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்தணும். ஆனந்தி ரேடியோ. காட்டு வள்ளி போற பொண்ணு கவளம் போடாத, காட்டு புலி உன்னைய வழி மறிக்கும், கண்கலங்கி
கவலம் படாத மருதுரவர் பேர் சொன்னா புலி பதுங்கும் பாரு. ஆமா, கல்லணையில உள்ள அகமுடையான் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாது, காட்டுப்புலி வரி ஒழிக்கும் கலங்கி நிற்காது. மருதுரவர் பேர் சொன்னா புலி பதுங்கும் பாரு. ஆமா, வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா அகமுடையார் வம்சம் ஐயா. வீரமுள்ள சாதி ஐயா, அகமுடையார் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா அகமுடைய வம்சம் ஐயா. அத்திமரப்பார இன்னும் பேசுது உங்க பேரு. ஆமா, அத்திமரப்பார இன்னும் பேசுது உங்க பேரு. காட்டு வழி போற உன்னை கவலம் போடாத ஐயா. காட்டு புலி வழி மறிக்கு கலங்கி நிக்காத. அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, மருதுரவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டும் பட்டோம் நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான். நியாயத்துக்கு கட்டுப்பட்டா, நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டா. நாயத்துக்கு கட்டும் பட்டான் நீதிக்குத்தான் ஒத்துக்கிட்டான். உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா. ஆமா, உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா. காட்டு வழி போற உன்னை கவலம் போடாத ஐயா. காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. மருதுரவர் பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பார். எங்கய்யா தேவர் மகன் பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பார். வீரமங்க வேலுநாச்சியா பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பார். ஆமா, புலி தேவன் பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பார். பாபாவட்டி முக்கிய தேவர் பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பார். மொத்தத்துல முக்குலத்தோர் பேர் சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. தென்னாட்டு சேதுபதி அப்பு அப்பு எந்த ஊருப்பு? கல்லணை சேதுபதி அவங்க குடும்பத்தார் சார்பாக 201. பார்த்தியா, குழந்தையும் தெய்வம் ஒன்று. ஒரு சின்ன பையன் ஓடியாந்து கொடுக்குறேன். ரொம்ப நன்றி தம்பி, நன்றி. ஐயா கொஞ்சம் வாலியம் வைக்க முடியுமா? ஹலோ ஹலோ, பாலிச்ச சேலையும் கட்டிக்க, பசங்கலன் சட்டையும் போட்டுக்க, பசும்பொண்ணை கண்டு வருவார் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தான் பார்க்கணுமே ராயி. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பசங்கல சட்டையும் போட்டுக்க, பசும்பொண்ணை கண்டு வருவார் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தான் பார்க்கணுமே ராயி. எங்கள் தேவர் ஐயா மறைந்திருந்த இடத்தான் பார்க்கணுமே ராயி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு மேட்டுமே ஓடடி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு மேட்டுமே போடடி. எக்குலமும் வணங்குதுவா ராமாயி, எக்குலமும் வணங்குதுவா ராமாயி. தேவரையா நம்ம குல தெய்வம் அடிய மீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்து மேலே நிற்கிது வீராய்.
அழகர் ஸ்டிக்கர்ஸ் டீ, அழகு ஸ்டிக்கர்ஸ் டீ கல்லுப்பட்டி. உங்க பேருங்கய்யா? கொஞ்சம் மேல வாங்க. வாழ்த்துக்கள். உங்க அப்பா பிறந்த நாள் என்னைக்குப்பா? மார்ச் 7. நீ இந்த ஊரா? என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறேன். அப்படியா? அப்துல் கலாம் ஐயா எப்போ பிறந்தாரு? அவர் சொந்த ஊர் தெரியாது. அவர் யாருன்னு தெரியுமா? யாரு? அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சவர். என்னப்பா? அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சவர். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அவரை கண்டுபிடிக்காருன்னா அவரோட இதுக்கு சயின்டிஸ்ட் இது ஒன்று பண்ணுறாரு. நீ என்ன ஆக போகிற? நான் டாக்டர் ஆக போகிறேன். டாக்டர் ஆக போகிறேன். என்ன டாக்டரு? எம்பிபிஎஸ். டாக்டரா மனுஷ டாக்டரா? எம்பிபிஎஸ் தான். எம்பிபிஎஸ். வாழ்த்துக்கள் தம்பி. இந்த நீராரம் கடல் கொடுத்த பாட்டை மட்டும் முழுசா பாடு. அண்ணே 500 தரேன். எனக்கு 500 வேணாண்ணே. சரி, வாழ்த்துக்கள். நீராரம் கடல் கொடுத்த பாட்டை பாட சொன்னேன். 500 வேணாம்னே. அவர் கொடுக்க சொன்னார், நான் வந்துட்டேன். என் தம்பி அறிவு சார்ந்த பிள்ளை அவன். ஏன்னா யாராக இருந்தாலும் அந்த பாட்டு தெரியாது. நீராரம் கடலை கொடுத்த பாட்டு தினசரி பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க, பாடுறான். இதில் வாத்தியார் தான் ஆரம்பிப்பார், நம்மால் இடையில அடிச்சு விடுவேன். நீராரும் கடல் கொடுத்த நிறமணந்த தெளில ஒழுகும். ஒருத்தன் கீழே ஒழுகும்பேன், மேலே ஒழுகும்பேன். தேசப்பற்று வேண்டும். தூங்குவனை கூப்பிட்டு எழுப்பிக்கிட்டு ஏபிச்சிட்டு சொல்லுன்னா அவன் ஏபிச்சிட்டு சொல்ல மாட்டேன், ஒன்று கடிச்சு விட்டுருவேன். ஆவியூர் மறக்க முடியாத என்னுடைய சொந்தங்கள் சார்பாக ரூபாய் 101 நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் எலக்ட்ரிஷியன் ராமண்ணே. இப்போ மருது சகர் பாட்டு தான் பாடினேன்னே. இன்னொரு பாடவா? பாடுறேனே. பாடுறேன்னு தானே சொன்னேன். அல்ல அல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு கல்லணை கிராமத்தில் உள்ள இந்த கிராமத்தார்கள், எங்களது கல்லணை கிராமம் ராமத்தேவர் அழகத்தேவர் வயராக பாத்தியப்பட்ட உறவுகள் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறதே. ஏன்னா 10-15 பேர் வயிற்று பொழப்புக்காக போயிட்டுருக்கேன். ஐயா பாடுறேன். குட்டியானை அப்படி விடக்கூடாது. இப்படி ஒரு ரவுண்ட் அடித்து இதில் திருப்ப முடியுமா? ஒரு 7 ரவுண்ட் அடி, ஒரு 1000 ரூபா தரேன். என்ன பண்ண சொல்ற? இதில் வந்தா அப்ப என்ன பண்ண சொல்ற? தயவு செய்து தாய்மாரெல்லாம் தள்ளி உட்காருங்க ப்ளீஸ் மேடம், கோஆபரேட் பண்ணுங்க. டிரைவர் நல்லா இதை பார்த்து வா. ரோட்டை பார்க்க சைடில் பார்த்து மெதுவாக அங்கே தங்கம். மோட்டார் ஓட்டக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்போ ரைட்டை பார்த்துக்கங்க. அப்போ ஐயா எந்திரிங்க. அப்போ லேசா முதுகில் வட்டுச்சுன்னா வண்டியை மறப்பையில். அப்புறம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தம்பி ஓட்டு வராரு, கொஞ்சம் வழி விடுங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அதான் ஐயா கொஞ்சம் கூட்டம் மத்தல அதில் இறக்கி விட்டு போங்கயா. அந்த ஆடுகளை இறக்கி விடுங்கயா. லேசா செவரொட்டி எடுத்துக்கிறேன். மறுபடியும் அன்பு உறவுகள் விருப்பத்துக்காக சின்ன மருது பெரிய மருது புகழை எக்கோ வச்சு ஏற்றுங்க. அப்போ அவன் நான் சொல்ல சொல்ல சும்மா பேருக்கு என்னத்தையும் அமுக்குறேன். ஹலோ ஹலோ, அந்த பங்காளி என்ன வர சொல்லுங்கண்ணே. ஆமா, அப்போலேருந்து நின்றுக்கிட்டு இருக்க என்ன பூ அந்த எல்லாத்துக்கும் முன்னாடி ஒத்துக்கலானே. ஆமா, இங்கே வந்திருக்கின்ற நாடக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கல்லணை கிராம ராமத்தேவர் அழகத்தேவர் வயராக பாத்தியப்பட்ட ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ முனியாண்டி அழகநாச்சியம்மன் கோவில் 2ஆம் ஆண்டு சாமி ஆட்ட விழாவை முன்னிட்டு எங்களுக்கு இந்த நாடகத்தை வாய்ப்பு கொடுத்து எங்களை வரவேற்கும் விதமாக பொன்னாடை ஒத்தி எங்களை கௌரவப்படுத்துகிறார்கள். முதலாவதாக வரக்கூடிய சாரதி கோட்டையூர் கணேசன். கோட்டையூர் கணேசன் இந்த தண்டியா இருப்பாரு. அவர் போடணுமா? தம்பி மணிகண்டனுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். என் அன்பு தம்பி அகமுடியார் வம்சத்திலே பிறந்து இன்னைக்கு அகில உலகத்துக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி என் தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். என் அன்பு மாப்பிள்ளை, எத்தனை பழைவாத்திய கலைஞர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆல்ரவுண்டுக்கு ஒரு திறமை இருக்கு அந்த ஊர்ல பேர் வாங்குற பொறுத்து. ஆனா இந்த சிங்கக்குட்டி
கல்யாணம் அடியே தனியா இருக்கும். சருகு விளைய வட்டினா அந்த ஊர்ல என் மாப்பிள்ளை சூரியானா போதும். இன்னைக்கு மாடு கொஞ்சம் புடி விட்டுருச்சு. ஏன்னா மாடு காலில் காணையா இங்கே தாளமுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட பூஜாரி கருப்புசாமி காளியத்தா மாரியப்பத்தா ஐயப்பன் எங்கேப்பன் எல்லா கோயில் பூஜாரி கவுச்சி இல்லாம ஜலப்பட மாட்டாரு. என் நண்பே சண்முகம் அண்டன். ஹலோ அண்ணன் திரைப்பட புகழ் போதும்பா. எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராமத்தேவர் அழகத்தேவரின் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. அந்த அவரு ஒருத்தர் துண்டு வச்சுட்டேன் வாசிங்க. இப்போ அந்த காலை வெறியேறுமா இல்ல புடி வருமா? லாஸ்ட் பா 2 மினிட் என்னை சொல்லி போடு. எங்கள் அண்ணனுக்கு எங்கள் மனமார நன்றி தெரிவித்துக்கொள்ளு. அவ்வளோதான் கொடுத்து வச்சது அவ்வளோ தம்பி. அதுக்கு நீர்மாலை அடி அடிக்கிறேன் லேஞ்சி அடிச்சா சரக்கு இறங்கிருச்சடா. நான் செடி நடுவேன். இந்த சுத்தூடார கிராமம் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டு கழிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்ணன் பேசும்போது குறுக்க வராதீங்க. அங்கே கொடுங்க. அவர் ஒரு சிட்டையில் எழுதி கொடுங்க. எவ்வளோ என்ன கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க. ஒரு சிட்டையில் எழுதி கொடுங்க. அவர் லாஸ்ட்டாக சொல்லிடுவார் எந்த ஊர் என்ன ஏதுன்றதை எழுதி கொடுங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மாப்பிள்ள போயிட்டு வா மாப்பிள்ள. வெற்றிக்கார பேரை சொல்லு. டிஆர் மணிகண்டன் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமார நன்றி தெரிவித்துக்கொள்ளு. இந்த கல்லணை மேடை எனக்கு நன்றி. இந்த கல்லணை மேலேயே அடுத்து உடச்சி நீ கட்டு. நாளைக்கு கூட எடுத்து விட்டு பூஜிக்கிட்டு. மனதிலே அன்பு இருக்கிறது ஆனால் பட் நாக்கு உளறுகிறது. காரணம் லைட்டா வாவோடு என்றால் டாஸ்மார்க்கிலே ஒரு போடு. எல்லாரும் பாசக்காராக தான். குடிச்சாலும் கூட கெட்டவெல்லாம் கிடையாது. குடிச்சாலுதே உண்மையிலே உண்மையான ஆள். எல்லாத்தையும் உளறிடுவேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கேன். சரக்கு அடிக்கும் போத கூப்பிடுவேன். ராதா 100 ரூபா கூட இல்லையா? 1 ரூபா இல்லை. தன்னால் பிள்ளைக்கு மருந்து வாங்க காசு இல்லைன்ட்டுவேன். அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மானாமரை போனவனே ஒரு கோட்டரை ஊற்றி விட்டுருவேன். கோட்டரை ஊற்றி விட்டோம்னே சட்டிக்குள்ளேருந்து 1000 எடுப்பேன். வெதருக்குள்ளேருந்து 3000 எடுப்பேன். சில பேர் அப்படி இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த கல்லணை. ராமத்தேவர் அழகத்தேவர வகைரா அத்தனை உறவுகளுக்கும் கல்லணை கிராம பொதுமக்களுக்கும் நான் ஒருவன் இந்த துண்டை வாங்கினது காரணமே எனக்காக அல்ல. வெளியூர்லேருந்து வருகிறது வந்து எங்களுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் ஒருவன் அதை மனதார ஏற்றுக்கொண்டேன் அந்த பொன்னாடையை. நன்றி. மறுபடியும் சின்ன மருது பெரிய மருது புகழை எங்கள் அண்ணன் கேட்டதுனால அனுசியா ஓனரு மைஜெட்டு ஒளி இந்த பற்றியெல்லாம் காசு கொடுக்குற உங்களுக்கே வாலிமொழின்னா இப்போ பார்த்துக்கங்க. இது எங்கேயாவது அடுக்குமாப்பா? ஹலோ ஒளி அமைப்பு அனிஷிகா எட்னாலிபுதூர் ஓனர் முருகன் அவர்களுக்கு ராமத்தேவர் அழகத்தேவரின் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. குராயூர் மண்ணின் மைந்தன் வெள்ளரிக்கை வியாபாரி எங்கள் அண்ணன் சோனை அவர்களை வருகன்னு அன்போடு வரவேற்கிறோம். அஜீஸ் பண்ண நான் ஒன்றுமே சொல்லலை. நம்ம முதலாளி நல்ல முதலாளி. இந்த பாட்டுக்கு எதுக்கு நீ கையை பிடிச்ச? இந்த இன்னர் மட்டும் கொஞ்சம். ஹலோ தூக்கு கயர் காத்திருக்க மருதுரோ பரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரோ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுரோ பரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரோ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலோ காளீஸ்வர சரணோ. காளையார் கோயிலும் காளீஸ்வர சரமும். காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணோ. கடைசி நிலை
வரும் உலகம் உள்ளவர கல்லண்ண அகமுடைய பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுரும் பேரங்கோவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா கட்டபொம்மு சகோதர ஊம தூரை வந்து கட்டபொம்மை சகோதரன் ஊமத்துறையும் வந்து அடைக்கல கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நீர்ந்ததையா. தாங்களையே மருதுருவ மரணந்தானே எட்டு கட்டு பாடி வரும் எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ள வர தமிழ்நாட்டில முக்குளத்தூர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுரு பேரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா தெய்வீக திருமகன் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலு நச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கைதட்டின நல்ல உறவுகள்லாம் நன்றி நன்றி நன்றி. என்ன கரத்திலும் பண்ணலாம் குடிய மதிப்பு மரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் கள்ளுக்குடி வட்டம் கல்லணை கிராமத்திலே ராமுத்தேவர் அழகத்தேவர் வகைராக்கு பாத்தியப்பட்டு நம்மளை எல்லாம் காத்து நல்வழியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த மிகப்பெரிய ஒரு தெய்வங்கள் இங்கே ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ முனியாண்டி சாமி, ஸ்ரீ அழகநாச்சியம்மன் திருக்கோவில் 2ஆம் ஆண்டு சாமியாட்ட அழைப்பை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களுக்கெல்லாம் வாத்தியாரா இருக்கக்கூடிய அறந்தாங்கியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலப்பட்டுக்கு மண்ணின் மைந்தன் பிஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக மாமன்னர்கள் புகழை பாடியதற்காக எங்கள் அண்ணே 401 நன்கொடை கொடுத்துருக்குறாங்க. அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடைகளே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த உயிர் குயில் தேவதை என் அன்பு தங்கச்சி புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ சுலஜன அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். உடம்புலே இன்னொரு சிமெண்ட் மூட்டையை ஒருத்தனே தூக்குவான். ஒவ்வொரு கையும் 7.5 கிலோ. அவன் கும்பிட்ட சாமி கைவிட்டு விட்டது. மண்டையில் சிறிது மசுறு இல்லை. ஆனால் அவன் விடவில்லை. அந்த கலைஞன் சென்னைக்கு சென்றான். 14,500 ரூபாய்க்கு மசுரை வாங்கினான். அதை நேற்று காய போட்டிருக்கான்னு மழை வந்துருச்சு. அந்த மசுரை நனைந்து விட்டது. பிறகு உள்ளே ஹீட் பண்ணி மண்டையில் மாட்டி விட்டு தெய்வ சக்தியோடு இங்கே தோன்ற காத்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு பொன்னமராதி அருகாமல் உள்ள வையாபுரி மண்ணின் மைந்தன் அன்பு பங்காளி செந்தில் குமரன் அவர்கள் நாரதாக நடிக்க காத்து கொண்டார். ஏன் ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது என் அன்பு தம்பி 10 ஆண்டுகளாக நாடக உலகத்திலே வந்தான். ஒரு வாடியிலே அவுத்து விட்டேன். மாடு விளையாட்டு மாடானது. இன்னைக்கு எல்லா ஊருக்கும் இந்த மாட்டுக்கு பாக்கு வைத்து விளையாட விடுகிறார்கள். என் அன்பு தம்பி ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. ஒவ்வொரு ஹார்மோனி சக்கரவர்த்திக்கும் ஒரு குரல் சாரிதம் உண்டு. உன் குரலுக்கு நீ சூப்பர் சிங்கருக்கு போகலாம். ஆனால் இந்நேரம் அடைச்சிருப்பாங்க. இங்கேயே வாசி. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை, அவன் கோட்டை, பழைய கோட்டை, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடல். எங்கே அந்த தூ என்ற இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக
உன்னை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வணக்கம்டா பகாலி. எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக ஏமரா சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அந்த 4 பேர் தம்பி அதுல இருந்து குதிக்க முடியுமா தம்பி? அதெல்லாம் வீடியோ எடுத்து அவங்க வாத்தியாருக்கு அனுப்பிவிடுவோம். எல்லா வாத்தியாரும் என் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. எவ்வளோ சேட்டை வந்துட்டேன் பாரு, எதில் ஏறி உட்காந்துருக்கேன். இந்த என் தம்பியை கூட சூப்பரியா, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீடா. டே இவங்க அதோட சேட்டை பண்ணுவாங்கப்பா, இன்னைக்கு சும்மா இருக்காங்க. நாம என்னத்தை சொல்ற கேட்கறது. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோட்டைகிடி குமரன் என் அன்பு தம்பி மருது மட்டும் கிடையாது, நிறையா மாணவர்கள் நிறைய நாடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமாக வந்து பப்புனுங்களை நோட்டீஸ் வாசிக்கும் போது சொல்லுவாங்க அரச கொல்லம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் என்று நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லாரும். எங்கள் சித்தப்பா தான் ராசியான வாத்தியார். மானாமதுரை அருகாமல் உள்ள அரச கொல்லம் மண்ணின் மைந்தன், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் டிவி ஜெயம் அவருடைய மாணவருமாகிய என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள். மிருகத்தை மருது ரெண்டு வருஷத்துக்கு இந்த வேகம் இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பழனி தேவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டார்ல உனக்கு உங்கள் அப்பா. அப்புறமேல என்ன பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு போதும் என்ன படுத்துக்குருவேன். இந்த இருங்கடா. விஎம் பாண்டியன் கல்லணை அன்பு ஐயா சார்பாக 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அன்பு உறவுக்கு நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ட்ரம்ஸு சிவமணிக்கே டப்பு கொடுப்பேன். இந்த நவமணி ஒவ்வொரு அடியும் எதுக்கு அடிக்கிறேன் என்று அவனுக்கே தெரியாது. காரணம் இசையே அவ்வளோ தூரத்துக்கு பயின்றிருக்கீங்க. மாப்பிள்ள
நீங்க அடிக்கிற அடியில என் தம்பியை லேசா சொல்ற மட்டும் ஆட்டணும். மூமெண்ட். ஆமா, அந்த குருண மருந்து அடி ஒன்று அடிங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மதுரை மேலூர் அருகாமல் உள்ள சருகு வளையவட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மாப்பிள்ளை சருகு வளையவட்டி மண்ணின் மைந்தன் சூர்யா அதிரடி மன்னன். அடிங்க மாப்பிள்ளை, சூர்யா வளரும். சோனே அண்ணே எங்க வர? கை முட்டி வரைக்கும் வந்துட்டியா? ஏறி உட்காருங்க மாப்பிள்ள. அதுல எங்கேடா வேகம்? சாமி தூக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ள, நீங்க இங்க இருக்கக்கூடாது. சீக்கிரம் அமெரிக்கா போயிருங்க. அங்கிட்டு போய் இப்போ ஏதாவது ஏர்போர்ட்ல அடிச்சு பிச்சை எடுத்து பொழைச்சுக்க. டி கொக்குளம் மாமன்னர் மருதுபாண்டியர் அன்பு வாரிசுகள் இளைஞரணி சார்பாக ரூபாய் 201. பூரா என்னுடைய எண்ணங்கள். வாங்க வாங்க போ, வாங்க வாங்க. நான் மறந்தேனா? ஹைகோர்ட் பிபி எங்களுடைய அண்ணன் சிங்கராஜ் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை வழங்க ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எங்கள் அண்ணன் எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய இந்த அகமுடியார் வம்சத்திலே பிறந்த ஒரு கர்ணன் குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி சோனே அண்ணன் சார்பாக 1001 நன்கொடை வழங்க ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அங்கே இருங்க, வரேன். போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த எடுத்துட்டீங்களாடா? எடுத்து அண்ணே என்னண்ணே உடனே சூம்ப விட்டு எடுத்து உடனே சூம் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன் முண்டை மருது ஒழுக்கமா இருக்கு. நன்றி தம்பி, நீ அதில் ரவுண்டா இருக்க மாப்பிள்ள. உண்மையிலேயே நம்ம கேரளா வந்து 1.25 லட்சத்துக்கு கேரளாவிலேருந்து ஆளுகளை கூப்பிட்டு வர்றான். அவங்க பார்த்தா வெள்ளச்சட்டையை கட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அடித்து நம்மளோட சண்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நீ ஒரு ஆள் 800 ரூபாய்க்கு அடி குலக்கறியா? எங்க அடிங்க, எங்க அடிங்க, வருத்த விட மாட்டேன். நீ வேணா வீட்டுக்கு போ.
அவன் ஏற்கனவே சோகமாக உட்காந்துருக்கேன் வாட் ப்ரோ அவளை கராட்டே அடியாடிங்க லேசா உங்களை என் தம்பிகளுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஊரில் ஒழிக்க முடியாது ஏற்க முடியாது அடிங்க. சுத்த லூசு குதியா இருப்பேன் போல ஏலே நீ என்னடா போட்டு மாப்பிள்ள நீங்கள் நல்லா இருக்கணும் மாப்பிள்ள இந்த தொழில் தாயா உன்னைய கஞ்சி ஊற்றுது ஏய் நீ வாசிக்க வேணாம் கிறுக்குண்டானப்பா அவனே இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குப்பா அந்த கிராஸில் அவளை முளைப்பாரி அடி அடி அவளை உங்கள் அம்மா மேலே சத்தியமாக அதை முளைப்பாரி அடி போஸ்ட் முறை ஏற அடி தானே இப்போ நீ மாட்டிக்கிடுவேன் அவளை எனக்காக இந்த கேரளா சண்டை வர்றாங்கல்ல நீர்மலைக்கு வந்த மாதிரி வெள்ளை சட்டை வெள்ளை வேசிட்டே அவங்க இவட குறைச்சி அடிக்குமா நான் அடினா சண்டை மேலாம். ஹலோ இந்த பெட்டி மாதிரி கொஞ்சம் வாலி வச்சுக்க இந்த பெட்டி இந்த ஆளு எப்படி நீ இங்கே இருக்கவே விடாது மாப்பிள்ள நீ ஏதாவது படத்தில் நடி. என்ன கேரளா இவட சேட்டன் சேட்டச்சி இவட நோக்கம் நீங்கள் கேரளாவிலே வந்து இங்கே 2 லட்சம் வாங்கிட்டு போறீங்க. இவன் அவ்வளோதான் ஒரு கணேஷ் பேல ஒரு கோட்ரு 300 ரூபா தான் ரிவல்ஸ் அடி உங்களே பேக் சட்டை அடிப்பான் நம்ம பாய் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள. இப்போ நான் விட மாட்டேன்ல இப்படி திறமை உள்ள ஆளுகளை மட்டும் மக்களுக்கு எப்பயுமே காமிக்கணும். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு நல்ல விளையாட்டு மாடு இதே கல்லணையில் இருக்குன்னு வைவேன் அந்த மாட்டை என்னப்பா கொண்டு போக வண்டி செலவு அப்படியே போட்டிருந்தா அந்த மாடு பாய்ச்ச குணம் இல்லாமல் போயிடும். நீ விளையாட்டு மாடு இப்போ மாப்பிள்ள இந்த கல்லணையில் இந்த பங்காளி இருக்காகல ராமதேவர் அழகுதேவர் அவங்க சாமியாடுறாங்க 1.25 லட்சம் கணேஷ் போயில ஒரு பாக்கெட் நான் வாங்கி தரேன் பசு காசு உன் காசு அது கூட இல்லாமல் சும்மா வர்ற 1.25 லட்சம் வருதுல்ல பெட்டி தூக்கிட்டாங்க சாமி ஆட போகிறாங்க. சாமி ஆடுறதுக்கு அடிங்க இப்போ எங்க சாமி ஆடுறதுக்கு அடிங்க பொண்டாட்டி மேலே சத்தியமாக சாமியாட்டாடி எது ஏன்னா சருகு வளைய வட்டிக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்க சூப்பர் இவனுக்கு சாமியாக இருக்கணும் 400 ரூபா தான் தருவேன் திருப்பி நீ போகும்போது அவனுக்கு 600 ரூபாய் கொடுத்துட்டு போகணும் ஏன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு அவனுக்கு சாமியாக இருக்கிறேன் 400 ரூபா தான் சம்பளம் அவனுக்கு இறக்கணும் நம்ம தம்பி 400 ரூபா தான் எங்க நீ அடிப்பாக்க எங்க இந்த அடிக்கு மயத்துல சாமி வரும் சாமி அடிக்க சொன்னா அவனை சாரப்பம்படி அடிச்சுக்கிட்டான் பங்காளி நம்ம பங்காளி அவர் 20 வருஷமாக நேர்த்தி கடன் போட்டிருக்காரு மயன் சிங்கப்பூர் போனோம்ட்டு போயிட்டேன் காளியத்தா கோயிலுக்கு வந்து தீச்சட்டி எடுக்கிறாரு காசு கிடையாது புளியோதரை மட்டும் கொடுப்பாரு 3 மணிக்கு மதியம் அது இவர் கியூவில் நின்று அடுத்து அன்னதானத்தில் போய் வாங்கிட்டு வருவார் மாப்பிள்ள நம்மளோட நாடகம் நடித்தவரியா என் பங்காளி மாப்பிள்ள உடனே இவருக்காக செஞ்சு கொடுக்கியா ஆமாம் அடி பிரிங்க நம்மளோட இருக்கால்ல சாமியை கும்பிடு
சாமி இறக்க போறேன். அந்த நேரத்துக்கு கடை இப்ப வேணாம் வேணாம். அவன் மயனை சிங்கப்பூர்லேருந்து வர சொல்லிட்டு இங்கே மாடு மேய்க்க சொல்லு. எப்போ ஒரே அடி தானா? அங்க இவன் கல்யாணம் விட்டு போறதுக்குள்ள எல்லாத்தையும் நொறுக்கித்தே அள்ளிட்டு போவேன். எப்படி சிமுண்டு சாக்கில் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஆமா மச்சா. வணக்கம் மாப்பிள்ள. சிறந்த ஒரு கோயில் பூசாரி, நல்ல மனிதர், நாடக உலகத்தில் 20 ஆண்டு காலம் ஒரு நண்பன். என்ன வேலைக்கு வந்த? ரொம்ப பகுமானமா இருக்கு. என்ன இல்லையே, நான் பாடுற பாட்டு போடு. பாடுங்க, போடுறேன். ஓமோயா ஓயசியா நீயும் ஹவுசாரியா. என்னப்பா இது? என்ன பாட்டு இது? சாமி சத்தியமா பாடுதாயா? பாடுதா? இந்த என் தம்பிட்ட கேளு. ஓம நீனியா ஓம நீ ஓமணிடா மொட்டனாக்கு. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. லூசு பே. கரெக்டா போன. சரி, கரெக்டா பாடுங்க. பழர கோதம்மா பழமிர கோதம் பழனி மலை சுதா தேனூர். பதட்டப்படுறியா சண்முகம்? பாட்டுதான் கேளு தம்பி. பாடுதானடா? பழர தண்ணி பொம்பளை சிமிட்டு முடியோட பாடுவாள்ல மைக்கு, அந்த பாட்டு என் தம்பிகளுக்காக. இப்ப என்னடா பண்ற? என்ன பண்றது தெரியாமத்தே பண்ணிக்கிட்டு பாட்டு தாண்டா பேப்பைய மேனே. இது என்ன பாட்டுறா? இப்ப பாரு, இந்த பாட்டை யாரும் கேட்க முடியாதுல. ஏன்டா வந்து எதுக்கு மயிரை பிடுங்க வந்தேடா? நீ அவர் செய்யும் போது நீ செய்யக்கூடாது. நல்லா திண்டியா குதிமையை போட தெரியாம என்ன வங்காளி என்னைய வந்து கல்லணையில் அசிங்கப்படுத்தியா நப்புறமும் போட தெரியாது. ஓம் விக்னேஸ்வரர் குரமந்திரம் வெள்ளி ஜவா ஆலமரத்தில் போய் படுக்கையை போடுங்கோ. எந்த லவனாலும் வேணா. ஏய் மிரண்டு கிடக்காப்புல என் பங்காளி பேசாம இரு. அதனை தொடர்ந்து ஆடல் அரசி உண்மையிலேயே கருப்பு அழகிதான்டா இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை. ஆனா நான் பிரட்டி எடுப்பேன், தடவுவேன். நான் தடவுறேன்னா இல்லையா, உள்ள 2 பேரும் இன்னும் தடவி இருப்பாங்க. ஏன் சிசியம் பூரா எதை பழகிறாங்க இல்லையா, அதை பழகிறாங்கல்ல, அதுக்கு தாண்டா வர்றாங்க. இப்போ சில பேர் நாடகத்துக்கு பழகணும்னா நடித்து பேர் வாங்கி 4 பேரை போல் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வரல. போனால் என்ன நோக்கத்துக்கு டான்ஸை தடவலாம், ஒரு குளிர் காஞ்சிக்கலாம், ஒரு சீமக்கரில் அடிச்சுக்கலாம்ட்டு அந்த இதுக்கு தாண்டா அவங்க வர்றாங்க. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, அப்படி தொண்டை முண்டை. எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த கருப்பு அழகி சத்தியப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் பஸ் ஆறு அடிச்சிட்டாரு. மில்லு வண்டி ஆள் எடுத்துட்டு போறாரு. அனிருத்து போன அடிச்சு முருகா பேசினாருப்பா. இவனை நாடகத்துக்கு வர வேணாம் சொல்லணும்னா அனிருத்து பேசினார். ஏன்னா அவர் மியூசிக்கை நிறையா வந்து இது பண்ணுறேன் காப்பிரைட் கொடுக்கணும்னு இருக்காருப்பா. இந்த கிருன்னு வாசிப்பா, அது வாசிக்க கூடாது. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்க உள்ளே வாமப்பு செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மாணவர்கள். ஒருத்தனுக்கு 4 அறிவு, ஒருத்தனுக்கு 2 அறிவு, சொல்லி கொடுத்தவனுக்கு 1 அறிவு பொத்து. என அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனை தொடர்ந்து 3 அடி உயரம், 113 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 12.5 கிலோ 12.5 கிலோ. 2 உண்ணி மடுவுலே 2 உண்ணி. தம்பி நான் விளக்க மாட்டேன் அடிச்சு போறேன், சும்மா பச்சை புள்ள கண்ணு மட்டும். நேற்று மட்டும் அதுக்கு 600 ரூபா செலவு பண்ணேன். மஞ்சப்பால், உப்பு, மிளகு சுற்றி போட்டேன், கண்ணு வைக்கிறேன். அதைத்தான் அவங்க பார்க்குறாங்க.
என் செல்ல மாணவன் பெண்ட பெய்ய அழுவதற்கு 3 ஜேஜிபியும் 8 டிப்பரும் அள்ளிக்கிட்டு மிச்சம் கிடக்குன்னு அன்பாலயத்தில் திண்டே குடிய கருத்துட்டேன். உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணின் மைந்தன் என்னுடைய செல்ல ஸ்டூடெண்ட் மைமானவன் பாலமேடு பப்ளு அவர்கள் தொப்புல கொண்டு வந்து நடிக்க காத்து கொண்டார். உண்மையிலே இந்த ஒரு சில தம்பிகள் பெத்த தாய் தகப்பன் சொல்ல கேட்காம இருக்காங்க. ஒரு சில தம்பிகள், அந்த தம்பிகளுக்கெல்லாம் அந்த பப்புல ஒரு எடுத்துக்காட்டு. முடியாத தாய் தகப்பனை வைத்துக்கொண்டு இந்த வயசிலேயே படித்து கொண்டே குடும்ப சுமையை சுமக்கிறான். இந்த சிறுவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான். என்னையை பொறுத்தளவு கஷ்டப்படுற நல்லா இருந்துட்டு போகிறதுக்கு நம்ம வளர்த்து விட்டு போயிட்டே இருப்போம். யார் எதிர்பார்க்குறாங்க, யார் நினைக்கிறா, அது தேவையே கிடையாது. அதனை தொடர்ந்து தெள்ள தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது அனுசியா ரேடியோஸ் 8 நாளி புதூர். எங்கே பார்க்கலாம் ஒரு சாங் ப்ரோ.